ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே டு எவ்ரிபடி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க பேசி பார்த்தீங்கன்னா ஒரு Tex-Mex Rice Bowl. ஸோ ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா Cajun ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃபஜ்டா ஆம்லெட்டில் போட்டிருப்போம். ஸோ அதில் இருக்க ஸ்பைசஸ் தான் போடுறோம். ஜஸ்ட் பெல் பெப்பர் அண்ட் அனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணி ஜூலியன் பண்ணி நீங்கள் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. Tex-Mex Rice Bowl வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடானமெண்ட்டாக யூஎஸில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாத்துக்குமே சாப்பிடுவாங்க. இட் இஸ் லைக் கோ டு பிளேஸ் சிப்போட்லே அது மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கும். ஆக்சுவலி ரொம்பவே லைக் மெக்சிகனோட லைஃப் ஸ்டைல், நம்ம மெக்சிகன் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சேமாக இருக்கும். ஒரு ரைஸ் இருக்கும், ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஒரு பிரெட் இருக்கும், ரொட்டி இருக்கும், ரொட்டி இங்கே அங்கே டாக்கோ ஷெல்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி சம்திங் லைக் தட் இங்கேயும் அங்கேயும் ரொம்பவே சேமான குசைன் தான். ஸோ ஸ்பைசஸும் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி நிறைய சீரகத்தூள் அது இதுன்னு அவங்க ஆக்சுவலி சில்லி பவுடர் எல்லாமே இங்கே இருக்க மாதிரி தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ரொம்ப தள்ளி போகாது. ஸோ ஜஸ்ட் Cajun ஸ்பைசஸ் ஒன்றில் கொஞ்சம் ஆரிகானா, கொஞ்சம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் அது மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி அது ஃபுல் ரெசிபியும் கொடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் அது மாதிரி அதே ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் சிக்கன் இருந்தால் சிக்கன், பன்னீர் இருந்தால் பன்னீர், டோஃபு இருந்தால் டோஃபு, ஏதாவது ப்ரோட்டீன் கண்டென்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் நீங்கள் ராஜ்மா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எனக்கு பிளாக் பீன் தான் ஒரு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து சால்ட் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பிக்கிள் அந்த சப்வே சாண்ட்விச்சில் பர்கரில் நீங்கள் எதாவது சாப்பிட்டுப்பீங்க. அந்த பிக்கிள் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அது பிரைன் லிக்விட் பார்த்திங்கன்னா வினிகர், அதுக்கப்புறம் இந்த பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக் க்ளவுஸ், இது மூணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு கொதிக்க வைங்க அடுப்பில். அது கூட எதுவும் போட வேணாம். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி இங்கிலீஷ் குக்கம்பர்னு சொல்லுவோம். அதில் தான் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் குக்கம்பரில் தான் பண்ணணும். அதை எடுத்து இது மாதிரி இது போட்டுட்டு பிரைனிங்கில் ½ hour ஊற வச்சிங்களா ஓரளவுக்கு பிக்கிள் ரெடி ஆகிடும். குயிக் பிக்லிங் லிக்விட்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அது கெட்டு போகாமல் 2-3 months வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் பண்ணுறப்போ இல்லை இது மாதிரி பர்கர் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலி ஃப்ரைட் பிக்கிளும் பண்ண முடியும். நான் அந்த ரெசிபி வந்து பின்னாடி போடுறேன் உங்களுக்கு. நான் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலி நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கும் லைக் பிக்கிள் ஆக்சுவலி இது அப்படிதான் பிக்கிள்ற வார்த்தைக்கு ஜஸ்ட் வே போனோம். லைக் டக்குன்னு ஒரு சாப்பிட்டுன்னு ஒரு அப்படின்னு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு ஜஸ்ட் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பிளாக் பெப்பர் அண்டு கொஞ்சமாக சிலாண்ட்ரோ லீவ்ஸு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பிளாக் பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்த்துலாம். கொஞ்சம் ரைஸ் எடுத்து இது மாதிரி மேலே போட்டு அசம்பிள் வந்து ஜஸ்ட் நான் பண்ணுறது தான். இது என்னோட இன்ஸ்பயர்டு. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் போடலாம். கொஞ்சமாக ராஜ்மா இல்லை என்ன பிளாக் பீன்ஸ் எல்லாம் போடலாம். கொண்டக்கடலை இருந்தால் கொண்டக்கடலை, பிளாக் பீன்ஸ் தான் பிளாக் பீன்ஸு. ஸோ கொஞ்சமாக நம்ம சாட்டே பண்ணி எடுத்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, கொஞ்சமாக சார் க்ரீம். இதுதான் தயிர் மிக்ஸ் பண்ணி நினச்சிக்காதீங்க, மைனஸ் நினச்சிக்காதீங்க, இது சார் க்ரீம். அப்புறம் கொஞ்சமாக சால்சா, டொமேட்டோ சால்சா, அப்புறம் கொஞ்சமாக குவாக்கமல்லி. டொமேட்டோ சால்சா குவாக்கமல்லி நம்ம ஆல்ரெடி 2 தடவை ஒரு ரெசிபி போட்டிருக்கோம். எப்படி பண்ணுறதுக்கான ரெசிபி முன்னாடியே போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பன்னீர் டிக்கா டாக்கோவில் வந்து ஆக்சுவலாக ரெசிபி போட்டிருப்பேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ் அவகேடோஸ், மேலே வந்து ஃப்ரெஷ் லெட்யூஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கிள். நம்ம பண்ண பிக்கிள் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பாருங்க. அதுக்குள்ளே ½ hour பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. அந்த பிரியாணிக்குள்ளே போட்டு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் சீஸ் வேணால் கிரேட் பண்ணி போட்டு சாப்பிட்டீங்க. ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். இது நம்ம ஊர் சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றது கமெண்ட்டையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டூ வாட்ச், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய். ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.